இந்த கன்னட நாயக்கன் பெரியார் கன்னட ஜில்லா தமிழ்நாட்டிலிருந்து பிரிஞ்சு போன பிறகும் கூட இங்க நூற்றுக்கணக்கான கன்னடியர்கள் தமிழ்நாட்டு சர்க்கார்ல வேலையில இருக்கிறது நியாயம்தானுங்களா? உங்க ஊரை பார்த்து ஓட முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அடுத்து இந்த தெலுங்கு பெரியார் என்ன கேக்குறாருன்னா, ஆந்திரா ராஜ்யம் தான் தமிழ்நாட்டு ராஜ்யத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க தொழில் பண்ணணும்னு இங்கேயே உட்கார்ந்து இருக்கீங்க? தமிழ்நாட்டு சர்க்காரோட ஆட்சி பொறுப்புல எல்லாம் நீங்களே நிறைஞ்சிருக்கிறீங்களே, இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்க ஊருக்கு போக மாட்டீங்களான்னு கேக்குறாருங்க. தமிழ்நாட்டுல தமிழ் இளைஞர்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு இங்க வேலை இல்ல. ஆனா தெலுங்கனுக்கு வேலை கிடைக்குது, கன்னடியனுக்கு வேலை கிடைக்குது, மலையாளிக்கு வேலை கிடைக்குது. தமிழே பேச தெரியாதவனுக்கு தமிழ்நாட்டுல வேலை கொடுத்து தமிழ்ல ஆட்சி நடத்த போறீங்களா? இது கேலி கூத்தா இல்லையான்னு 1956 கேட்டவர் பெரியார். சென்னை ஹைகோர்ட் இங்க வந்து 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. வெள்ளக்காரன் இருக்கிற வரைக்கும் ஒரு தமிழனை கூட ஜட்ஜா ஆக்க முடியல. ஆனா அதுவே தெலுங்கு ஆயிருக்கான், மலையாளி ஆயிருக்கான், கன்னடி ஆயிருக்கான், பார்ப்பான் ஆயிருக்கான். ஏன் தமிழ அந்த பதவிக்கு வர முடியாதா? அதுக்கான தகுதி அவனுக்கு இல்லையான்னு சொல்லி 1966 கேட்டவர் பெரியார். இப்படி தமிழ், தமிழர், தமிழ்நாடுன்னு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்த ஒரு தலைவரை அவரோட மண்ணுல ஒருத்தன் வந்து நின்னுட்டு, அதுவும் எப்படிங்க இப்படியெல்லாம் களவாளித்தனமான ஒரு கட்டுக்கதைய ஒருத்தனால சொல்ல முடியுமான்னு இன்னைக்கு உலகமே காரி துப்புற ஒரு அயோக்கிய அவரை பார்த்து மண்ணுன்னு சொல்றான். நீ காத்துரு, அவரையா பேசுற? உன்னை சல்லி சல்லியா உடைக்கிறதுக்கு தமிழினம் ஒன்று திரண்டு வந்து கொண்டிருக்கு. காத்துரு.